ஏன் ஜடேஜாவை சூஸ் பண்றாங்கன்னா, சரி ஓகே உனக்கு சாம்சன் வேணும். பட் ஆனா என்னோட பெஸ்ட் பொட்டன்ஷியலா உன் டீமை நான் பாக்குறது சிவம் டூபேவையோ இல்ல வந்துட்டு விஜய் சங்கரையோ இல்ல வந்து ராகுல் திரிபாத்தியோ நான் கேட்பேன். உன் பெஸ்ட்டை கொடுங்க நான் கேட்பேன். 18 கோடி எவன் இருக்கிறான், அதுல வந்து நான் இவரை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கேட்கறாங்க. ஸோ அதனால அவங்க அவரை டார்கெட் பண்றாங்க. பட் ஆனா சிஎஸ்கே இதை விடுறதுனால வந்து சிஎஸ்கே துரோகம் பண்ணிருச்சு, அப்படி இப்படிதான் நிறைய ஆன்லைன்ல எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சி அட் த எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் பிசினஸ்ங்க. ஒரு பிளேயரும் ஒரு பிரான்சைஸியும் மியூச்சுவலா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்ன விட்டு போக மாட்டேன்டான்னு யோசிக்கிறதெல்லாம் ரைட்டு. இப்போ வந்து விராட் கோலி நான் ஆர்சிபி விட்டு போவே மாட்டேன்றாரு. ஆர்சிபியும் வந்து நான் ஏன்டா உன்னை விடணும், நீ வேர்ல்டுல நம்பர் 1 ரிச்சஸ்ட் பிளேயர் அன்னைக்கு விராட் கோலி, கமான் ஐ எம் நாட் லீவிங் யூ ஃபார் எவர்னு அது மியூச்சுவல், அது வேற. சிஎஸ்கே தோனிக்குள்ள இருக்கிறது மியூச்சுவல். பட் அதை தாண்டி நீங்க இருக்கக்கூடிய செகண்ட் லைன் ஆஃப் பிளேயர்ஸ், தேர்ட் லைன் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாரையுமே நீங்க இமோஷனல் பாண்டோட நீங்க அட்டாச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்ப நம்ம வந்து கேம் விளையாட முடியும்? அப்போ ஒரு ஹாஷ் கால் ஒரு இடத்துல எடுத்து ஆகணும் அப்படின்னா எடுத்து ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல சிஎஸ்கே இன்னைக்கு இருக்கு. இதனாலதான் சிஎஸ்கே வந்துட்டு இவரை விடுறாங்க.